1923 எங்கள் அப்பாவோட அப்பா காலமாயிட்டார். அவர் ரயில்வேல வேலை பார்த்தவர், சொத்து உள்ளவர். பரமாச்சாரியார் பட்டத்துக்கு வந்தவுடனே அவருக்கு தொண்டு பண்ணணும்னு காஞ்சிபுரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனார் ரயில் வேலையை. அவர் சீஃப் சானிட்டரி இன்ஸ்பெக்டர், ட்ரெயின்லேயும் போவார். மடத்துக்கு அந்த தெருவிலேயோ வீடு வாங்கிட்டு போயிருக்கார். பெரியவாழ்கிட்ட தான் தொண்டு பண்ணார். எங்கள் அப்பா 23 பிறந்தார். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே 2 அத்தைகளுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டார் எங்கள் தாத்தா. அந்த அத்தைகளுக்கெல்லாம் ஜாதகம் பரமாச்சாரியார்கிட்ட காமிச்சுட்டு தான் பண்ணுவார். எங்கள் அப்பா 23 பிறந்தார். எங்கள் அப்பா பிறந்த 6 மாதத்தில் அப்பா காலம் ஆயிட்டார். அந்த ஊரில் காஞ்சிபுரத்தில் பிறந்தனால தான் எங்கள் அப்பாவுக்கு பேர் கைலாசம். நாங்கள்லாம் போய் பேரம் பேத்தியெல்லாம் சேவித்தோம்னா வெங்கட்ராமையர் பேரன்னு சேவிப்போம். நான் போனேன், உபன்யாசம் பண்ணேன். இந்த கர்ணன் தான் சொன்னேன். ஒரு கர்ணன் பூரா சப்ஜெக்ட். அவர்கிட்ட கண்ணில் ஜலம் விட்டார். வெங்கட்ராமையர் பேரன், தாத்தா மாதிரி என்ன பேசுகிற, அப்பா மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா நடிச்சு சொல்கிற, இந்த கதாபாத்திரமாக மாறுற, நல்லா இருக்கு. உனக்கு ஒன்று சொல்லட்டுமான்னார். சொல்லுங்கோ. நாளைக்கு உனக்கு நிறைய வரும், கர்ணன் மாதிரி கொடுப்பியா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், பெரியவா உத்தரவு போடுங்கோ, குடுன்னு சொல்லுங்கோ. குடுன்னு சொல்கிறது தான் அப்படி கேட்குறேன்னர். என்ன கர்ணன் சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவர் ஞாபகம் வரும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொடுங்கோ. யாராவது நம்மள்கிட்ட இல்லைன்னு கேட்டால் என்னால் இது முடியும் அப்படின்னு சொல்லி கொடுங்கோ. அந்த நம்ம கொடுக்குற போது வாங்கின்ற ஒன்று படுற சந்தோஷம் இருக்கே, அதை நீங்கள் எத்தனை கிலோன்னு கேட்கவே முடியாது. படுற இன்பத்துக்கு அளவே கிடையாது. அது நமக்கு பெரிய புண்ணியம். இப்போ கர்ணன் கேட்டுட்டான், நமக்கு பகவான் வல்லையே நினைக்காதீங்கோ. நமக்கும் இந்த மாதிரி கொடுத்து பழகினா எத்தனை ஜென்மா எடுத்தாலும் நமக்கு அப்படி கொடுக்குற மனசைத்தான் கொடுப்பான், கொடுக்கறதுக்கு உண்டான வசதியையும் கொடுப்பான் பகவான். அந்த சொல்லில் மாற மாட்டான். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நேற்றுக்கே வியாக்கியானம் பண்ணேன். மனம் இருந்தால் தான், மனசு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இருக்கிறத கொடுப்போம். முதல்ல அதை கற்றுக்கணும். குழந்தைகளுக்கு நீங்களும் பழகிக்கோங்க. கொடுங்கோ, தகுதியானவாளுக்கு கொடுங்கோ. ஆமாம். ஒரு பையன் சொன்னான், சாஸ்திரிகள்லாம் ரொம்ப கேட்குறாளேன்னா, நீ ஏன் கேட்குறாப்புல நடந்துக்கிறேன்னு. அவள் கேட்கறதுக்கு முன்னாலே கொடுத்துரு, ஏன் நடந்துக்கிறேன், இல்லைன்னா என்னால் இவ்வளோதான் முடியும்னு சொல்லி கொடு. அப்புறம் ஏன் உன்னை கேட்குற? அதனால் லேம் எக்ஸ்கியூஸ் அதெல்லாம். அது தவிர இன்னொன்று, இன்றைக்கி எல்லோரும் நல்லா சம்பாதிக்கிறோம். ஐடி கம்பெனியில் போய் அங்கே போய் எங்கெல்லாமோ சம்பாதிக்கிறோம், நல்லா ஏர்னிங். அது முதல்ல இன்னொன்று, எனக்கு வரல இல்லைன்னு சொல்லாதீங்க. இந்த இல்லைங்கிற பதத்தையே உபயோகப்படுத்தாங்க. அதை தான் கர்ணன் சொன்னான், இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று உரையா இதயம். இல்லைன்னு வர்றவனுக்கு இல்லைன்னு சொல்லாத இதயம். நம்ம இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஆமாம், இருக்கு, கொடுக்குறேன். அப்போ என்ன இருக்கோ கையில் கொடுத்துரு, நாளைக்கு வான்னு சொல்லாது. நான் மனசு மாறிடும். கிருஷ்ண பரமாத்மா தேருக்கு வந்தார். அர்ஜுனன் பானம் போட்டான், கீழே விழுந்தான் கர்ணன். சூரிய பகவான் போய் குந்தி தேவிட்ட சொன்னார், உன் மகனை கொடுத்த வாக்கை காப்பாத்துன்னு. குந்தி ஓடி வருகிறாள். மகனே கர்ணா, மகளே, 105 பேரும் உன் திருவடியை பிடிக்க சிம்மாசனத்தில் இருக்க வேண்டியது கீழே விழுந்திருக்கிறாயே. கார்தல தஞ்சும் கரதல தாய்,
நீ கொடுக்கறத பார்த்து மேகமே பயந்து விட்டது. படியிலே போட்டு கதறினாள். உன்னை ஆற்றில் வீசி எறிந்தேனே பாவி, நான் செய்த பாவத்தை நீதான் அனுபவித்தையா? கதறினாள் குந்தி தேவி. எங்கேயோ சண்டை போட்டு நிற்கிற பீமன் கேட்கிறான், சகதேவா, இறந்தது அர்ஜுனனா கர்ணனா? நம் தாய் ஏன் வந்தாள்னா? ஐவரும் ஓடி வருகிறார்கள். அங்கேயே சண்டை போட்டு நிற்கிற அர்ஜுனன் கிருஷ்ணனை கேட்கிறான், என்ன கிருஷ்ணா, என் அண்ணனை நானே கொன்று விட்டேனே, இது என்ன காரியம்? என் அம்மா அழுகிறாள், இது என்ன காரியம், என்ன காரணம்னு கேட்டான். எனக்கு ஒன்றும் தெரியாது, உங்கள் அம்மாவை கேளுன்னா. மகா திருடன் அவன். குந்தி தேவியை போய் கேட்குறா எல்லாரும். கதிரவன் அருளினால் பெற்றெடுத்து ஆற்றில் வீசி எறிந்தேன். உங்கள் ஐவருக்கும் மூத்தவன் கொடைவள்ளன் கதறினான். பீமசேனன், நான் சூதாடும் பொழுதே கவனித்தேன், கர்ணன் காலை பார்க்கும்பொழுது நம்ம அம்மா குந்தி தேவி கால் மாதிரி இருக்கேன்னு பாருங்க. யுத்தத்தில் பார்த்தேன். அர்ஜுனன் போய் திட்டான் கிருஷ்ணனை, அயோக்கியன் நீ, என் அண்ணனை கொன்னுட்டேன், அதற்கு நீதான் காரணம் அப்படின்னா. கிருஷ்ணர் சிரிச்சார். உன் ஒருத்தனால் அவனை கொல்ல முடியுமாடா? பரசுராமன் சபித்தான், பிராமணன் சபித்தான், இந்திரன் கவச்ச குண்டலம் பெற்றான், குந்தி போய் வரம் பெற்றாள், நாகாஸ்திரம் உன்னை கொல்லாமல் நான் தடுத்தேன், தக்க சமயத்தில் தேரை விட்டு சல்லியன் ஓடிப்போனான். இப்படி 6 பேர் கொன்னவனை 7வது ஆளாக நீ செத்த பாம்பு அடிச்சு விட்டு நாங்கொன்னேங்கிற ஏண்ட உன் ஒத்தனால முடியுமா? துரியோதனை வந்து அழுதான். எல்லாரும் அழுதா சார். நேற்றுக்கு நான் உங்களை ஹரிநாராயணா பாட சொல்லி பாடினேன். எங்கள் வில்லி பதம் பாருங்கோ. கர்ணன் உயிர் பிரிய போகிறது, சூரிய மண்டலத்துக்கு போயிட்டு மோட்சம் போகிறது. இப்போ கர்ணன் எப்படி இருக்கான்னா வில்லி, கருடனுடைய திருத்தோளில் கண்ட கோலம். இப்போ கருடன் மேலே காட்சி அளித்தானே, கண்ணினும் நெஞ்சினும் நிற்க கருணை ஆதி புருடனது திருநாமம் ஹரிநாராயணா பாடினானாம். உயிர் பிரியும் பொழுது கருணை ஆதி புருடனது திருநாமம் நாவிலே நவின்று வர. எல்லாரும் அழறா, துரியோதனன் அழுதான். அதைத்தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறான். குருடன் மகன் அருகிருந்து சோகம் கூற குற்றுயிராய் கிடந்தான். இத்தனை நாள் தனக்கு அம்மா யாருன்னு தெரியலேன்னு அழுதானே கர்ணன். இப்பொழுதாவது எங்கள் வில்லிபுத்தூரார் குந்தி மகன் அழுதான்னு எழுதலாமோ இல்லையோ? எழுதலையே. பாண்டவர் மூத்தவன் அழுதான்னு எழுதியிருக்கலாமே. இதெல்லாம் பெருமை இல்லை அவனுக்கு. என்ன சொன்னான் தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்கோ, கீழே விழுந்தது யாருன்னு, கொடையின் மிக்கான். இனிமே அவனுக்கு மிஞ்சின கொடை கிடையாது. அவனை மாதிரி கொடுத்தவன் இனிமே கிடையாது. கர்ணனை போல் எந்த பூமியிலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், யாரும் கிடையாது. ஆமாம், நான் லண்டன் உபன்யாசத்துக்கு போனேன். பெருமாள் கோயில் வாசலுக்கு வந்தேன் காரை பிடிக்கிறதுக்கு. அங்கே ஃபாரினர் ஒரு லேடி வந்தா. நான் ஃபோட்டோ வச்சுன்னு போனேன். கையில் எனக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கையில் கொடுத்துட்டான், இவ்வளோ பெருசாக. அதை எடுத்துன்னு வந்தபோது ஷோமி அப்படின்னா, நான் உட்காந்து உபன்யாசம் பண்ணுறதை பார்த்தா, யுவர் செல்ஃப், எஸ், வாட் ஆர் யூ? ஐ எம் கிவிங் டிஸ்கோர்ஸ் இன் ராமாயணா மகாபாரதா. ஓ, யூ ப்ளீஸ் கிவ் மீ த ஆன்சர். வாட் டு யூ வாண்ட்? யூ வில் டெல் கர்ணா ஸ்டோரி. அந்த அம்மா கேட்குற, ஓ சொல்லுவேன், டுமாரோ ஐ ஹவ் ரீட் திஸ் அப்படிங்கிறாவ. அவள் சொல்கிறா, நோபடி கேன் பேரலல் டு கர்ணா. இந்த அம்மா மறுநாள் கதைக்கு வந்தா, லண்டன் லேடி. தெரிஞ்சுக்கோங்க, உலகம் பூர பரவினது கர்ணன் பெருமை. எதற்கு என்றால் கொடை. அதை தெரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும், நீ வீடை கட்டின, என்ன பண்ணாலும், உன்னை யாரும் கம்பெனியில் பெரிய வேலை பார்த்த, அதில் வேலை பார்த்த, உன்னை யாரும் பாராட்ட மாட்டார்கள். கொடுத்தால்தான் பாராட்டுவார்கள். கீழே விழுந்தான்,
மறுநாள் துரியோதனன் அவனுக்கு ஒரு மந்திரம் தெரியும், மிருத சஞ்சீவினின் மந்திரம். 5 நிமிஷத்தில் சொல்கிறேன். அந்த மந்திரம் தெரிஞ்சவர் சுக்கராச்சாரியார். இந்த அசுராளுக்கும் தேவாளுக்கும் சண்டை நடக்கிற போது அவர் அசுராலை புழைக்க வச்சுருவார். இது எப்படின்னு தெரிஞ்சு இந்த தேவகுரு வியாழ பகவான் தன் பையன் கச்சனை அனுப்பிச்சார், நீ போய் கற்றுனுவான்னு. அவர் மந்திரத்தை கற்றுக்க போன போது இந்த ராட்சசன்லாம் கண்டுபிடிச்சிட்டான் இது தேவகுரு பையன்னு. அவனை வெட்டினான், சென்னைக்கு போட்டுட்டான். அப்போது சுக்கராச்சாரியார் பொண்ணும் இந்த மாதிரி பண்ணிவிட்டான்னா மந்திரத்தை ஜெபிச்சார், நாயை கழிச்சின்னு வந்தான். திருப்பி கொன்னா. அவள் கெட்டிக்காரத்தனமாக என்ன பண்ணா, தகனம் பண்ணி அந்த சாம்பலை எடுத்து இவர் சுக்கராச்சாரியார் குடிப்பர், அதில் கலந்து கொடுத்துட்டார். இவர் குடிச்சுட்டார். இவர் வந்து சொன்ன உடனே திருப்பி மந்திரம் ஜெபிச்சார், வயத்துலேருந்து கத்துறான். உடனே அவர் இன்டெலிஜென்ட்டாக, நான் முதல்ல மந்திரத்தை உனக்கு உபதேசம் பண்ணுறேன், நீ வெளியில் வந்தோடனே என்னை புழைக்க வையினார். அவன் உபதேசம் வாங்கிண்டான், மந்திரத்தை சொன்னார், கிழிச்சின்னு வெளியில் வந்தான், காப்பாற்றினார். நான் போயிட்டு வரேன், மந்திரம் கற்றுனாச்சே. அப்போது அவரை பொண்ணு சன்மிஷ்ட, நான் உன்னை காதலிக்கிறேன், நீயும் காதலிக்கிற, இப்படி விட்டுட்டு போகலாமான்னா. நேற்று வரைக்கும் நான் காதலித்தது உண்மைதான், இன்றைக்கி நான் உங்கள் அப்பா வயத்தில் இருந்துட்டு வந்துட்டேன், நீ எனக்கு சகோதரின்னுட்டான். அந்த மந்திரத்தை ஒரு ரிஷிகிட்ட சொன்னால், அந்த ரிஷி துரியோதனுக்கு சொன்னால் குளத்தில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். பீமன் அவனை நிந்தித்து பேசணுன்னு வெளியில் வந்தான். பெருத்த யுத்தம். கடைசியில் உன் உயிர் எங்கே இருக்குதுன்னு கேட்டான். பீமன்கிட்ட தலையில் இருக்குன்னா. பீமனும் கேட்டான், அவன் பொய் சொன்னான், என் தலையில் இருக்குன்னு. தலையை அடித்தான் பிராணம் போல். கடைசியில் கிருஷ்ண பரமாத்மா பீமனை கூப்பிட்றார், அர்ஜுனனை கூப்பிட்ற மாதிரி கவுந்தேயான்னு கூப்பிட்டார். ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு ஒரு ஆயுதமாக எடுத்தான். இப்போ புல்லாங்குழல் எடுத்தார், இப்படி தொடையில் தட்டினார், அப்படின்னார். அடித்தா அவன் பீமன் எட்டி உதைச்சான் துரியோதனை. தர்மபுத்திரர் வந்தார். பண்ணப்படாது, வல்லம் சகோதரன் என்ன காரியம் செய்தான்? துரியோதனன் இடத்திலே போனான் தர்மபுத்திரன், என்ன மன்னிச்சுரு என் சகோதரன், அதர்மம் செய்யப்படாது, துரியோதனா மன்னிச்சுரு. துரியோதனன், நான் செய்த பாவம் அண்ணா. அப்போ ஒத்துக்கிறான். அவன் இளம் பாண்டவனை கொன்னுட்டு வந்துட்டான் அஸ்வத்தாமன். அது வழியாக சஞ்சயன் போனான், இங்கே வா, நாங்கள் 100 பேரும் இறந்து விட்டோம் என்று எங்கள் அப்பாவை வருத்தப்பட சொல்லாதே, பஞ்சபாண்டா 5 பேரையும் புத்திரனாக பாவித்து தர்மபுத்திரனுக்கு பட்டம் கொடுத்து இருக்க சொல்லுங்கள்னு சொல்லி உயிரை விட்டான். அந்த பூமிக்கு பேர் குருக்ஷேத்திரம்னு பேர். ஏன் அதுக்கு பேர் என்னன்னா, பொல்லாதவாளும் அந்த பூமிக்கு போனால் நல்லவாளாக மாறுவா. எல்லாரும் திருந்தினா அந்த பூமிக்கு போய். திருந்தாளவன் யாருன்னா பாரதத்தில் திருதராஷ்டிரன். ஏன்னா அந்த பூமிக்கு போகல. பஞ்சபாண்டவா 5 பேரும் வந்தால் நமஸ்காரம் பண்ணணும்னா பீமன் நமஸ்காரம் பண்ண போகிற போது கிருஷ்ணர் ஜாட காமிச்சர் போகாதுன்னு. அங்கே பீமனை மாதிரி ஒரு இரும்பு சிலை இருக்குது. அது யார் பண்ணி வச்சுருக்கான்னா துரியோதனன். அவன் பீமன் நினச்சி போகிறப்போ வரப்போ அடிப்பான், எச்சில் துப்புவான். அந்த சிலையை கொண்டு போய் வச்சார் திருதராஷ்டிரன்ட்ட. பீமன் வான்னு கூப்பிட்டு கட்டிண்டர். இவருக்கு 10,000 யானை வலிமை. ஒரே அமுக்கினர். இரும்பு சிலை படன்னு நொறுங்கித்து. அப்போ தன் குற்றத்தை உணர்ந்தான். பீமனை கூப்பிட்டு கட்டிண்டான், மன்னிச்சுருன்னு சொல்லி எல்லாரையும் வாழ்த்தினான். இப்போ நான் பட்டாபிஷேகம் சொல்ல போகிறேன். பர்ச்சனைங்கர் எல்லாரும் வேண்டிக்கோங்க, நல்ல மழை பெய்யணும், சுபிட்சம் வரணும், விவசாயம் நல்லா நடக்கணும், அப்புறம் வியாபாரம் நல்லா நடக்கணும், எல்லாருக்கும் உத்தியோகம் நல்லா நடக்கணும். இப்போது என்னெல்லாமோ நியூஸ் வருது, ஐடி கம்பெனியில் சேர்ந்தவாளெல்லாம் வெளியில் போகணுன்னு சொல்கிறான்னு. இந்த அமெரிக்காவில் ஏதோ கஷ்டத்தை கொடுத்துட்டுருக்கார் அந்த ஜனாதிபதி. இனிமேல் அவர் அந்த மாதிரிலாம் கஷ்டம் கொடுக்கப்படாது அப்படின்னு கிருஷ்ணனை வேண்டிப்போம்.
அதுக்கப்புறம் எல்லாராத்துலேயும் இந்த ஆம்பளை குழந்தைகளுக்கு தான் கல்யாணமே ஆக மாட்டேங்கிறது. எல்லோரும் வேண்டிக்கோங்க, எல்லாராத்துலேயும் ஆம்பளை குழந்தைக்கு கல்யாணம் வரணும்னு. அதில் இந்த பொண்ணை பெற்றவாள்லாம் கூட்டத்தில் இருந்தால் தெரிஞ்சுக்கோ, கூட்டத்தில் இல்லைன்னா நீங்கள் பொண்ணை பெற்றவாள்கிட்ட சொல்லுங்கோ. ரொம்ப டிமாண்ட்லாம் பண்ண சொல்லாது. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லுங்கோ. பொண்ணை பெற்றவா பையன் 1 லட்சம் சம்பாதிக்கிறானா 1.5 லட்சம் சம்பாதிக்கிறானான்னு கேட்குறா. 26 வயசு பையன் 30 வயசு பையன் எப்படி சம்பாதிப்பான்? நிதி மந்திரி டெபிசிட் பட்ஜெட்டு போடுறா. எப்படி கிடைக்கும் சொல்லு. நீங்கள் உங்காத்து பொண்ணும் 50,000 70,000 சம்பாதிக்கிறா, அவனும் 50,000 சம்பாதிச்சா போருமே, 2 பேரும் சேர்ந்து கொடுத்தனம் பண்ண வேண்டியதானே. எனக்கு ஒன்றுமே அர்த்தம் புரியலை, எப்படி 1 லட்சம் 1.5 லட்சம் கேட்குறான்னு. அதனால் உங்கள் சொந்தத்தில் யாராவது பொண்ணை பெற்றவா இருந்தால் கூப்பிட்டு சொல்லு. நல்ல இடத்தமா வந்தோடனே கல்யாணத்தை பண்ணி கொடு, டிமாண்ட்லாம் பண்ணின்னு இருக்காதே. உபன்யாசத்தில் சொன்னார் என்ன சொல்லு. அப்போ என்ன திட்டினா திட்டுட்டு போகிறேன். ஆமாம், நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு தான் ஃபோன் வருது, ஆம்பளை குழந்தைக்கு கல்யாணம் ஆகலைன்னு தினமும் ஃபோன் வருது. 30, 35, 38. அதில் என்ன வேடிக்கைன்னா எல்லா காஸ்ட்லேயும், இந்த காஸ்ட்டுன்னு இல்லை, எல்லார்ட்டையும் கல்யாணம் இல்லை. நிஜமாலுமே நான் எங்கள் ஊரில் ருக்மணி கல்யாணம் பண்ணுறேன், பகவான்கிட்டையே சொல்லிட்டேன், நீ என்ன உனக்கு ருக்மணி கல்யாணம், ராதா கல்யாணம், சீதா கல்யாணம் ஊர் ஊராக நடக்கிறது, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நடக்கலை, நீ ஒரு அயோக்கியன் அப்படின்னு, நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு திட்டினேன் பெருமாளை. நிஜமாக தான், அவனை தான் திட்ட முடியும், வேறு யாரை திட்ட முடியும்? அதுதான் உங்கள் எல்லாரையும் சொல்கிறேன், வேண்டிக்கோங்கோ தயவு செஞ்சு. எல்லாத்துலேயும் கல்யாணம் வரணும். இது கல்யாணம் வந்தால் போகாது, வந்த நாட்டு பொண்ணும் கொடுத்தனம் பண்ணணும். அடுத்த சப்ஜெக்ட் அது. என் சப்ஜெக்டு போயிட்டே இருக்குது. சகிப்புத்தன்மையோடு வாழணும் எல்லாரும். இந்த மாமியார் மாமனாரும் அனுசரித்து இருக்கணும். இந்த வந்த பொண்களும் மாமியார் மாமனாரோடு அனுசரித்து இருக்கணும், முதியோர் இல்லத்தில் கொண்டு விட்டுவிடாமல். அதனால் எல்லாரும் குடும்பத்தில் சௌக்கியமாக நிம்மதியாக இருக்கணும். மழை பெய்யணும், காலத்துக்கு அளவாக பெய்யணும். ஆண்டாள் சொல்லி கொடுத்துருக்கா, வாழ உலகினில் பெய்திடாய். நாங்கள் உலகத்தில் வாழற மாதிரி மழை பெய்யணும்னு சொல்லியிருக்கா. இந்த பட்டாபிஷேகத்தில் என்ன சிறப்புன்னு தெரிஞ்சுக்கோங்க. ராமாயணத்தில் பகவானான ராமனுக்கு ரிஷியான வசிஷ்டர் கிரீடஞ்சூட்டினர். இங்கே ரிஷி போல வாழ்ந்த தர்மபுத்திரனுக்கு பகவான் கிருஷ்ணனே கிரீடஞ்சூட்டுறான். போன தடவை பட்டாபிஷேகம் பண்ணும்போது கிருஷ்ணர் சூட்டலை, இப்போ கிருஷ்ணரே சூட்டுறார். இந்த பாரதமே கிருஷ்ணனுக்கு தான். இந்த பாட்டு எழுதின வில்லிபுத்தூரார் கிருஷ்ணனுக்கு தான் எழுதுகிறார், குந்தி பையனுக்குன்னு எழுதுகிறார். வாழி வாழி குந்தி மைந்தன் வளவன் வாழி வாழியே. கற்பூரம் காட்டுங்க. வாழி வாழி வாசுதேவன் வாழி வாழி வாழியே. குந்தி சுதபாலனம் குருவம்சகாலனம் ராஜகோபாலம் பஜே மம்ம ஜீவனம் ராதாலோலம் பஜே. அதனால் எல்லாம் கிருஷ்ணனுக்கு தான். ராதா ருக்மணி சத்யபாமா சமேத கோபாலகிருஷ்ண சுவாமிக்கு உட்காந்து ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு. நல்ல ஒரு அருமையான சொற்பொழிவு நடந்துட்டு இருக்கும்போது குறுக்க பேசுகிறது கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு 10 நாள் நமக்கு போனதே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக ஒரு உணர்ச்சிகரமான ஒரு உன்னதமான சொற்பொழிவை கேட்டு நம்மளுடைய பகவானுடைய அருளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் 11வது நாளாக, அப்புறம்னா 11வது நாளாக இறுதியாக இன்றைய தினம் பட்டாபிஷேகத்தோடு நிறைவு பெறுகிறது. நம்ம எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சுவாதான். வராதவா நிச்சயமாக யோசிப்பா, அடுத்ததுலையாவது நம்ம போகணுன்னு ஏற்பாடு பண்ணுவோம். அதுக்கும் இவர் சொன்ன மாதிரி இந்த கொடை அப்படின்றத நாங்கள் கல்யாண நகர் அசோசியேஷனில் எங்களுடைய தலைவர் டாக்டர் S.M. சீனிவாசன் அவர்கள் மூலமாக மிகச்சிறப்பாக செய்து வருகின்றோம். அதாவது எங்களுக்குன்னு நாங்கள் எதுவுமே சேர்த்துக்கிறதில்ல. இங்கே வரக்கூடிய பணம், வாடகை பணம், ஃபங்க்ஷனுக்கெலாம் கொடுக்குறோம். இதில் வரக்கூடிய பணத்தில் கிட்டத்தட்ட 90% மக்களுக்காக தான் செலவழிக்கிறோம். இந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு அன்னதானம், இது போன்ற பிரவச்சனங்கள், இது எல்லாமே. அந்த மாதிரி இவரும் வரக்கூடிய பணத்தை ஐ திங்க் 99% செலவிச்சிடுறாரு நினைக்கிறேன். ஒன்லி ஃபார் பப்ளிக். என்ன இந்த முகூர்த்த பட்டு புடவை வாங்கி கொடுக்குறது, கூரை புடவை வாங்கி கொடுக்குறது, மாங்கல்யம் வாங்கி கொடுக்குறது,
அதனால் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பைசாவும் ஒவ்வொரு ரூபாயும் அவர் நற்காரியத்துக்கு தான் போய் சேர்றது. அதனால் அவர் செய்யக்கூடிய புண்ணியங்களில் ஒரு பங்கு உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். அதனால் அவர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் இங்கே முழுமையாக கடைபிடிக்கிறோம். கல்யாண நகர் அசோசியேஷன் அவர்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம்தான். அவர் சொன்னார், பார்சரிங்கர் இந்த 11 நாளுங்கிறது இப்போ தான் நடத்தினோன்னார். அதனால் இனிமே நீங்கள் மார்கழி மாதம் சும்மா இருக்கும், புரட்டாசி மாதம் சும்மா இருக்கும், ஆடி மாதம் சும்மா இருக்கும். உங்கள்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம்தான், நடத்துறது சிரமம், தயவு செஞ்சு சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காய்ங்கோ. உபன்யாசம் நடத்துகிறதோ, பாட்டு கச்சேரி நடத்துகிறதோ, பஜனை நடத்துகிறதோ ரொம்ப கஷ்டம், சிரமப்படணும், அவளுக்கு சம்பாவனை தரணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் அடியேன் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம மதத்துக்கு பிரச்சாரம்தான் முக்கியம். கடவுள் இல்லைங்கிறவா நம்ம மத கடவுளைத்தான் இல்லைங்கிறா. அதனால் தயவு பண்ணி அடுத்த ஜெனரேஷனுக்கு உபன்யாசம்னா என்னன்னு தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு 1 வாரம் 10 நாள் நவாகம் சப்தாகம் தெரியாமல் போயிடும். அவளை தயவு பண்ணி கேட்டுக்கிறேன், எல்லாரையும் கூப்பிட்டு நடத்துவோம், எல்லா உபன்யாசங்களையும், அடியேனையும் கூப்பிடுவோம். என்ன மட்டும் கூப்பிடணும்னு சொல்லலை. அடுத்த வருஷம் பொழைச்சி கிடந்தால் பகவான் கிருபையில் நீங்கள் இடம் கொடுத்தேன்னா ஆடி மாதம் 30 நாளும் கம்பராமாயணம் சொல்கிறேன். திரு சங்கர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவருக்கு கௌரிகுமார் பணிவோடு தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. மாலை எடுங்கோ, 2 மாலை எடுங்கோ. சொல்லுங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் ஜன்னல் ஊடுகையல் உகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்கை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. இன்னொன்று அந்த இன்னொரு மாலை எடுத்துருங்க. எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை. இவ்வளவு நாள் ரொம்ப அருமையாக பிரவச்சனம் நடத்தினார், ரொம்ப அருமையாக இருந்தது. இவர் கையால் மாமிக்கு அந்த மாலையை போட்டு, மாமி கையால் இவருக்கு அந்த மாலையை போடணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதை நிறைவேற்றி கொடுப்பா கேட்டுக்கொள்கிறோம். அவற்றை ரோச்சனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாணக. இங்கே உட்காந்துக்கோ, முன்னாடி வா. சரி சரி, அப்படியே உட்காந்து போடு போடு. சரி, இது ஒரு கண்கொள்ளா காட்சி. எந்த இடத்துல இது மாதிரி நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இதை எங்களை கௌரவித்தமைக்கு மிக்க நன்றி. இங்கே 60 ஆயிடுத்து, பான் 59. அடுத்ததாக எங்களுடைய தலைவர், எங்களுடைய வழிகாட்டி, இந்த நல்ல காரியங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து ஊக்கமும் ஆதரவும் அளிக்கின்ற தலைவர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு சன்மானத்தை, என்ன ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு 50,000 ரூபா தான் எங்களால் முடிஞ்சது, அதை கொடுத்துருக்கோம். அதை ஏற்றுக்கொள்ளும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நான் அவள்கிட்ட அப்போவே சொல்லிட்டேன், என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன், குரு தட்சணன் பிளேட்டில் எடுத்துக்கிறேன் போதும்னு சொல்லிட்டு. எல்லாருமே நிறைய கொடுத்துருக்கா, வெளியில் சொல்ல முடியாது. என் தொண்டர்கள் வந்திருக்கிறவா எல்லோரும் கொடுத்துருக்கா. நானும் அதை கொடுத்துட்டேன். 7 பேருக்கு இப்போ திருமங்கலையும் கூறப்படவை வேட்டி தரேன். நேற்றுக்கு பம்மல் ராமகிருஷ்ணன் வந்தார், அவரும் ஒரு பொண்ணை சொல்லியிருக்கார், இன்னும் ஃபோன் வரல. எனக்கு மாசி மாதம் முகூர்த்தத்துக்கும் எனக்கு வந்துருத்து. என்ன வேணும்? இங்கே இருக்குது, இன்னொன்று இங்கே இருக்குது. ரோஜனோ ரோஜமான கல்யாணகா அசேஷ பக்த மகாஜனம் சார்பில் தர்மபுத்திர பட்டாபிஷேகத்தில் 10,000 கட்டி வராகன். என்னுடைய துணைத் தலைவர் திரு தியாகராஜன் அவர்கள் உடம்பு சரியில்லை, அவரால் வர முடியல. அவருக்கு பதிலாக அவருடைய மனைவி வசந்தா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். பாரதத்துக்கு எங்களுடைய துணைத் தலைவருடைய சார்பாக இந்த 1000 ரூபாய். அடுத்ததாக ஆமாம், நேற்றுக்கு அது பாருங்க, இவருடைய பெருந்தன்மை, அதாவது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே இருக்கிற வேலை செய்கிறவாளுக்கெல்லாம் புடவை வாங்கி கொடுத்துருக்காரு. நேற்றுக்கு வேலை செய்கிறவாளுக்கெல்லாம், அதுவும் புடவைன்னா ஏதோ ஒரு சாதாரண ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்கு அந்த மாதிரி இல்லை, நல்ல தரமான புடவை. தரமான புடவையை 3 பேருக்கு ஒரு 4 பேருக்கு கொடுத்துருக்காரு. 2 ஜென்ஸுக்கு வேஷ்டி. இது
எங்களுடைய மேனேஜர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் விட்டு போச்சுன்னு, ஜெனரல் மேனேஜர் விட்டு போச்சுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு வேஷ்டி திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு. அடுத்த தடவை கமிட்டி மெம்பர்ஸ்லாம் கொடுக்கணுமா? நன்னா கொடுக்குறேன், இதில் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நான் அவிதவா நவமி இன்னைக்கு பவானியில் உபன்யாசம் 15 நாளும் மாலையபட்சம் 20 சுமங்கலியை கூப்பிட்டு 9 விதம் புடவை, ஒரு புடவை 2500 வாங்கியிருக்கேன், அனுப்பிச்சாச்சு. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுப்பேன். அதை தவிர இரண்யம் பண்ணுறது எல்லாருக்கும். இவன் எனக்கு ஆட்டோ ஓட்டுறவன், இப்போ அவன் பொண்டாட்டிக்கு அவனுக்கும் தீபாவளிக்கு இப்போவே அவன் பையனுக்கு முந்தானாவே டேர்ம் ஃபீஸ் இந்த வருஷத்துக்கு 51,000 ரூபா கொடுத்துட்டேன். சொன்னேன். அது மட்டும் இல்லை, முந்தானத்துக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கு ஒரு கூரை புடவை, வேஷ்டி எல்லாமே மயில்கண்டு வேஷ்டி எல்லாமே வாங்கி கொடுத்தார். அது அவரே கொடுத்துருக்கலாம், என்னை விட்டு கொடுக்க சொல்கிறார். அதாவது அந்த ஒரு எண்ணத்துக்கு நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அது நான் வாங்கினதை வந்து இன்னொருத்தர் மூலமாக கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வருது. அதுக்காக நம்ம அத்தனை பேரும் அவருக்கு தனி வழங்கணும். அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான மனிதர். அடுத்ததாக எங்களுடைய சங்க உறுப்பினர் திரு சேகர் அவர்கள், ஹியூமர் கிளப் ட்ரிப்ளிகேன் சாப்டருடைய செயலாளர். நான் இவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன். எங்கள் மெம்பர்ன்றதுனால, என்னுடைய நண்பர்ன்றதுனால சொல்ல, இவங்க வந்து பலவிதமான தர்ம காரியங்கள் பண்ணுறாங்க. தர்ம காரியங்கள்னால் வெறும் ஹியூமர் கிளப்னா ஏதோ உட்காந்து சிரிச்சுட்டு போகிறது அந்த மாதிரி இல்லை. பல பேருக்கு, இராணுவ வீரர்களுக்கு 1 லட்சம் ரூபா, வீரமரணம் அடைந்த இராணுவ வீரர்கள் குடும்பத்தாருக்கு 1 லட்சம் ரூபா. அதே மாதிரி ஏழை எளியவர்களுக்கு மாதம் 6 பேருக்கு 1000 ரூபா வகையில் ப்ரொவிஷன்ஸு, அது மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்கூல் பசங்களுக்கு எஜுகேஷன் அது மாதிரி பண்ணிட்டுருக்கார். அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசணும்னு ஆசைப்படுறார். ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அன்போடு அழைக்கின்றேன். ரொம்ப டைம் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை தான் தம்பி, ஒரு நிமிஷம். இன்றைக்கி ஹிந்துவில் இருக்கக்கூடிய டவுன் டவுனில் பார்சாரதி பற்றி ஒரு பேஜ், நம்ம இல்லை கல்யாணகர் அசோசியேஷனோட செயலாளர் பார்சாதியை பற்றி ஒரு பேஜ் கவரேஜ் வந்திருக்கு. அவர் செய்த நல்ல காரியங்களை பற்றி வந்து ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் நான் வந்தேன். ரொம்ப நன்றி. அக்டோபர் 12 ஹியூமர் கிளப்பில் திருச்சி கல்யாண ராமம்மா தான் வந்து பேச போகிறேன். அது வந்து நம்முடைய இதிகாச புராணங்களில் சொல்லப்படுகின்ற வாழ்வியல் தத்துவங்களும் நியாயங்களும் அப்படின்னு ஒரு பொது தலைப்பு கொடுத்துருக்கோம். அது எந்த இடத்துல? மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் 12th அக்டோபர் செகண்ட் சண்டே பிட்வீன் 4 and 6:30. குறைஞ்சது ஒரு 1000 பேர் வருவாங்க நம்ம மெம்பர்ஸ். அன்றைக்கி நிறைய விஷயங்களை வித் ஹியூமரோட திருச்சி கல்யாண ராமன் நான் சொல்ல இருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் அதுக்கு வரணும். உங்களுக்கு இன்விடேஷன் முறைப்படி வரும். நன்றி, வணக்கம்.